வணக்கம். தமிழர் தொலைக்காட்சி சார்பாக நமது திராவிட இயக்க தலைவர் திரு ஓவியம் ரஞ்சன் அவர்களுடைய இன்று ஒரு நேர்காணலுக்காக வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம். ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வானதி சீனிவாசன் இருக்காங்களா பிஜேபியில் எம்எல்ஏ. ஆமாம். அவங்க இந்த நிதியமைச்சர் தமிழ் படித்தா பிச்சை எடுக்க கூட லாய்க்குன்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி அழகா கமலஹாசன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் நல்லா பேசினார். எடுத்து சொன்னார், நாங்கள் தமிழர்கள் பிச்சை எடுக்க கூட நீ சொன்னது சரிதான், நாங்கள் பிச்சை எடுக்க மாட்டோம், பட் நீ ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் பிச்சை எடுக்கலாமேன்னு சொன்னதை இவங்க வாணி சீனிவாசன் தமிழ் தான், தமிழ்காரவங்க தான், மேடம் கோவை தமிழ் நல்ல தமிழ். கமலஹாசன் பேசின ஒரு அருமையான தமிழை எனக்கு புரியலேன்னு சொல்றாங்கள, இவங்க எப்படி தமிழச்சியா இல்லை வேற மொழி கத்துட்டு வந்தாங்களா? இப்படின்னா புரியலைன்னா ஒரு எம்எல்ஏ எப்படி ஆயிருப்பாங்க? அதாவது அக்கா வானதி சீனிவாசன் ரைட்டா, இவங்க இன்னும் 2 மாசம் தான் புரியாம இருக்கும். 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிடும் கமலஹாசன் அவர்கள் என்ன பேசினாருன்னு. இந்த ஆட்டெல்லாம் 2 மாசம் தான். இந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான் எம்எல்ஏ பதவி போய் திரும்ப இந்த அம்மா சட்டமன்றமா ஏதோ தப்பி தவறி வந்தது. இது இந்த அம்மாவுக்கு புரியல எனக்கு பேசுறது புரியல, வேணா உக்காந்து அந்த அம்மாவுக்கு வேணா புரிய வைக்கலாமா என்ன பேசினாருன்னு. புரியலைன்னா எனக்கு என்னன்னா, இப்போ நிறைய டிரான்ஸ்லேட் ஆப்பே வந்துருச்சுங்க. இப்ப நான்லாம் இங்கிலீஷ் ஹிந்தியோ தெரியல, ஒரு டிரான்ஸ்லேட் ஹிந்தியில உனக்கு வருதுன்னா உடனே அது அந்த ஆப்ல ஆட் பண்ணி நான் பார்த்தேங்க வந்துடும். பிஜேபியில இருக்கிற எல்லாருமே ஒரே வார்த்தை சொல்றாங்க, எனக்கு புரியல. அப்ப எதை உண்மையை பேசினாலும் எங்களுக்கு புரியலங்க, நீங்க பேசுறது மழுப்புறது. ஆமா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மலேசியா போயிருந்தார் பாரத பிரதமர். இப்ப இன்னொரு விஷயம், அதே கூட்டணி கட்சியில இருக்கிற ஐயா மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் கூட எனக்கு அவர் பேசுறது புரியல. அதாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எனக்கு புரியல கூட்டணி சர்மத்துக்காக. ஆமா சரி, அப்படியே அவங்களுக்கு இவங்க கூட்டணிக்காக கூட பேசட்டும். ஆமா, ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2 நாளைக்கு முன்னாடி மலேசியா போயிருந்தார். அங்க போய் பேசுறாரு, தமிழ் மக்கள் தான் ரொம்ப அற்புதமானவர்கள், குளோபல் உள்ளவங்க, அதனால தமிழ்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஒரு இத காதல கேட்பதற்கு நிறைய தேன் பாய் இது மாதிரி. நான் அவருக்கு ஸ்பெசிபிக்கா எங்க தமிழர் தொலைக்காட்சி சார்பா நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் பேசுறதுலாம் திருக்குறளே தமிழ்ல தான் பேசுவாரு. அவர் தமிழ் பேச ட்ரை பண்றாரு. ஆனா இந்த சங்கி மாமி ஏதோ சாவரா அடிக்கிறதுக்காக பொங்கல் நல்வாழ்த்து கூட சொல்லிட்டு அழகா. ஆமா, பொங்கல் வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா சொன்னாரு. போட்டே இருந்தா எல்லாரும் அதை ரொம்ப குஜராத்தா இருந்தாலும் அந்த மொழி குஜராத்தி படிச்சாலும் தமிழ் மீது அவருக்கு அக்கறை இருந்ததுனாலதானே மலேசியாவே தமிழ் மீது பற்று அதிகமா இருக்கு மோடிஜி அவர்களுக்கு, அது யாரும் மறுக்க முடியாது. இங்க கூட தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப அழகா ட்ரை பண்ணுவாரு. எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு செம்மொழியிலே நல்லா நல்ல ஒரு மொழியன்னா அது தமிழ் மொழி தான் அப்படிங்கறதெல்லாம் வெளிநாட்டுல போய் பேசுறாரு. ஆனா பாராளுமன்றத்திலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே பிறந்துட்டு நீங்க தமிழ் படிச்சு போய் தமிழ் படிச்சா லாயக்கலன்னு சொல்றீங்க. அதை கமலஹாசன் சொன்னது அவங்க மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதாவது இருக்கிற வெறுப்பு எல்லாத்தையும் எப்படி காட்டணும்னு தெரியல, அப்படியே கக்கிட்டாங்க. அதாவது அந்த மனிதர்கள் மீது, அதாவது எல்லா திமுக எம்பிகள், அதாவது தமிழ்நாட்டு எம்பிகள் மேல இருக்கிற அத்தனை கோபமும், தமிழ்நாட்டு அரசு மேல இருக்கிற அத்தனை கோபமும் அந்த ஒரு வார்த்தையில கொட்டி, ஏன்னா இத சொன்னா நாம் எல்லாம் கொதிச்சு எழுவோம் அந்த அம்மாவுக்கு தெரியும். இல்ல இருங்க, இந்த ஒரு வார்த்தையில எல்லாரும் கொதிச்சு எழுந்து எல்லாரும் நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். தெரிஞ்ச அம்மா சொல்றாங்க, ஏன்னா இருக்கிற வெறுப்பு, அந்த வெறுப்பை வேற எதுலயும் காட்ட முடியாது, அதனால இதுல காட்டிட்டாங்க. நீங்க காட்டுறதுன்னா அவங்களுடைய எதிர்கட்சி 40 எம்பி கிட்ட காட்டுங்க, அவங்க உங்களோட சண்டை போட்டான். எங்க தமிழ் மக்கள் மீது நீங்க யார் சொல்றதுக்கு? அதுதான் பிஜேபி தமிழ் இல்லையா? நயனா நாயந்திரன் தலைவர் தானே, அவர் தமிழர் இல்லையா? அண்ணாமலை தமிழர் இல்லையா? அந்த கட்சியில இருக்கிற தமிழர் இல்லையா? தமிழர் இல்லாதவருக்கு தான் நீங்க இங்க எல்லாம் பதவி கொடுத்தீங்களா? என்னோட கேள்வி இருக்குல்ல. நீ கட்சி சார்பா விமர்சனம் பண்ணி போங்க, அதை பத்தி கவலை இல்ல. ஒட்டுமொத்த தமிழையும் நீ தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்குன்னு சொல்றது எப்படி? அதுதாங்க, அதுதான் சொல்ல வரேன். நம்ம மேல இருக்கிற அத்தனை வெறுப்புமே இந்த ஒரு லாங்குவேஜ்ல தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இது ஒண்ணு சொன்னா போதும், நமக்கு எல்லா கோபம் வந்துடும். அவங்க தெரிஞ்சுதான் அதை செஞ்சாங்க. தமிழன்றெல்லாம் யாரும் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா இவன் தன்னெழுச்சியா முன்னேறி வந்தவன்.
அறிவு சார்ந்த விஷயத்த படிக்கக்கூடிய திராவிட இயக்கம் வந்து தமிழர்களை நல்லா வளர்த்து எடுத்துட்டாங்க. ஆமா, அறிவு சார்ந்து படிச்சுட்டாங்க, நல்ல அரசியல் பொசிஷன் வந்துட்டாங்க. ரெண்டாவது அதிகாரிகளா ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு நிறைய ஆகிட்டு இருக்காங்க. எங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம இடத்த பிடிச்சிருவாங்க ஒரு பயம் இவங்களுக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனை பேசுறாங்க, வாட் அபவுட் அவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி? அவங்க குரூப்ல ஒரு லேடி பேசுது, அது பேர் என்ன, நிர்மலா நினைக்கிறேன், அந்த செய்தி வாசிப்பாளர். ஆமா ஆமா, அதே தமிழ் பேசுதா இல்ல வேற எதுனா? அது வந்து பேசுறவங்க எவராது அதிமுகவை பற்றி கூறினால் அவன் கையை வெட்டுவேன், அவனை ஒழிப்பேன். அது வந்து என்னன்னா இவங்க ஒரு லாங்குவேஜ் அதாவது சிரிக்கிறதா கேவலப்படுத்துறது. அதாவது என்ன சொல்ல வருது அந்த அம்மான்னு? எவனாவது அதிமுக பத்தி சொன்னா அவங்களை நான் ஒழித்து கட்டுவேன், அவங்களை நான் பண்ணுவேன் சொல்லிட்டு போய் கிரிமினல் வழக்கை எடுக்க மாட்டாங்க. இவ்வளவு மோசமா பேசுற பொம்பளை வேலை. அதான் உங்க தலைவர் சொல்லுவாரு, அழகா மறப்போம் மன்னிப்போம் சொல்றீங்க, அப்புறம் அப்படிதான் அதே நம்ம பேரவர் அண்ணாவோடைய வழியில வராது நம்ம தலைவர். அதனால வந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வளர விடவே கூடாது. கமலாவே மூச்சு பிடிக்க பேசுது, மூச்சு ஃபுல்லா வெளியே வருது, அந்த மூச்சு காற்று உள்ளது அப்படி டப்புன்னு வருது. நாடாளுமன்ற உறுப்பினர் கமலஹாசன் அவ்வளவு அருமையா தமிழ் பேசுவார், நல்ல தமிழ்னா இலங்கை தமிழ் பேசியிருப்பாரு, என்னென்ன தமிழா பேசியிருப்பாரு, கோவை தமிழ். அவர் மாதிரி ஒரு தமிழ் பேச முடியாது. அப்படி ஒரு உச்சரிப்பாளரை போய் வானதி சீனிவாசன் அவர் பேசுறதே எனக்கு புரியல, எனக்கு புரியவே இல்லை, அவர் பேசுறது கமலஹாசன் புரியலன்னு தெரியலங்க, அவர் பேசுறதே புரியல. கமலஹாசன் சார் போன் அடிச்சு கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒண்ணு செய்யலாம், எல்லாரும் உட்காருவோம், அந்த அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களை புரிய வைப்போம், ஒரு கூட்டத்தை கூட்டுவோம், கூட்டத்தை கூட்டி கமலஹாசன் சொன்னாலே அவரே பண்ணிடுவார். அவரை கூட அவர் பாவம் பேசிட்டு போயிட்டாரு, அவர் என்ன பேசினாருன்றத நாம புரிய வைப்போம். அப்பனா நேருக்கு நேரம் இல்ல நம்மளுடைய சேனல்ல கூட அது உட்காரட்டும், புரிய வைப்போம். சரி, இது ஒரு விதவாதமா இருக்குது. இன்னைக்கு நாங்க வந்தது அடுத்த விஷயம் என்னன்னா, எல்லாமே கூட்டணி முடிச்சு இப்போதைக்கு தேர்தலில் சீட்டு ஒதுக்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இந்தியா கூட்டணியா இருக்கட்டும், இல்ல என்டிஏ கூட்டணியா இருக்கட்டும். ஆனா இன்னி வரைக்கும் பிரேமலதா வந்து எந்த கூட்டணியும் சேராம இருக்காங்களே, அவங்க வந்து எங்களுக்கு வலுவான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாங்களா. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு 20 சீட் நிச்சு ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கு. அதாவதுங்க, அப்ப வந்து விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த வரையில் இந்த வலுவு, நாங்க இவ்வளவு பலம் பெற்றிருக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி, இதெல்லாம் அவர் இருக்கிறவர்ல தான். அவருக்கு அப்புறம் இது ஒண்ணுமே கிடையாது. பிரேமலதா மூஞ்ச பார்த்து யார் ஓட்டு போடுவா? பிரேமலதாவுடைய அவங்களுடைய இதை பேச்சுக்களை பார்த்து யார் ஓட்டு போடுவா? ஒண்ணும் கிடையாது. இந்த வந்து நம்ம திராவிட கட்சிகள் உணரணும், இதுக்கு ஒண்ணுமே இல்ல. 2 திராவிட கட்சிகளுமே இந்த அம்மா வந்து இந்த முறை ஒதுக்குனாங்கன்னா இது அடங்கிடுவாங்க இந்த அம்மா. இல்ல மேம், இப்போ இவங்க ஒரு பேட்டி பார்த்தேன் நான், என்ன சொல்றாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை தூங்க விடாமல் செய்தது நாங்கள் தான் அப்படின்னு. ஆனா நான்சென்ஸ், ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேற, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த அம்மா கூட்டணிக்கு வந்தா நான் வரல, எனக்கு நல்லா தெரியல. அவங்க இருந்த போது ஓட் பேங்க் வந்து ஒரு 6% 5%. இப்ப கிடையாது. இல்ல திமுக எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? 1989 திமுக ஆட்சி அமைக்குது. அப்போ வந்து கல்யாணம் விஜயகாந்துக்கு. ஆமா, டாக்டர் கலைஞர் தான் நேரே. எல்லாருக்குமே டாக்டர் கலைஞர் தாங்க வாழ்வு கொடுத்தது. ராதிகாக்கு வாழ்வு கொடுத்தது கலைஞர், சரத்குமாருக்கு வாழ்வு கொடுத்தது கலைஞர், எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தது கலைஞர் தான். இவ்வளத்தையும் வாங்கிட்டு போய் வந்து பேசிக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட இதெல்லாம் ரசிக்கும்படியா இல்ல. 2வது, இந்த மாதிரியான வந்து டிராமாக்கள், இந்த மாதிரி வந்து தேர்தல் நேரத்துல வந்து பேரங்கள், தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி வந்து மிரட்டுதல், இதெல்லாமே ஒரு முடிவெடுத்து இந்த நேரத்துல வந்து இந்த ஒதுக்கிடணும். இனிமேல் அடுத்த தேர்தல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு ஒதுக்கிடணும், டோட்டலா ஒதுக்கிடணும். நேத்து செய்தித்தாள்ல நான் படிச்சேன், தினத்தந்தின்னு நினைக்கிறேன், அதில் போட்டிருக்காங்க கமலஹாசன் ஸ்பீச்சை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் சபாநாயகர் இருக்கார் இல்லையா, இப்ப வந்து அவர் வந்து அதை ரசிச்சு பார்த்தாராம். ஆமா, அவர் ஒரு தமிழன்ல, கோவை தமிழன், கோவையில நல்ல அருமையான லாங்குவேஜ் தமிழ் வந்து நல்லா பேசுவாங்க. சோ என்னதான் இவரு மாமி சொல்லியிருந்தாலும் இவரு ஒரு தமிழங்கிறத கமலஹாசன் பேசுனதை அப்படி ரசிச்சு கேட்டிருக்காரு. உள்ளுக்குள்ள வந்து ரசிச்சு கேட்டிருக்காரு, ஆனா வெளியில வந்து சொல்ல முடியல. ஏன்னா அவரு வெளியே சொன்னா பாஜகவுடைய வெளியே சபாநாயகர் யாருக்குமே ஜனாதிபதி இல்ல. இவருக்கும் எதனா பிரச்சனை கட்சின்னு வந்தோம்னு அவர் கண்டிப்பா துணை ஜனாதிபதி 6 ஆண்டு இவங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லை. இருந்தாலும்
இவங்க வந்து ஏதாவது குறைச்சல் கொடுப்பாங்க. ஆனா அத்தனையும் உடைச்சு விட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. எனக்கு வந்து அவர் தமிழ் பேசுனது, மலேசியால போய் என்னுடைய தமிழர்களை பத்தி ரொம்ப அற்புதமா ஒரு குளோபல் தமிழ் அப்படின்னு சொன்னதா உண்மையிலேயே நாங்க வந்து நம்ம தமிழர் தொலைக்காட்சி சார்பாக நான் அவரை வந்து பாராட்ட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அவருக்கு எப்பவுமே தமிழ் மீது, தமிழ் மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கு. அவர் தமிழ் பேசுவதை RSS கொள்கையை பேசுவதை தமிழ் மக்கள் ரொம்ப அழகாக ரசிப்பார்கள். இல்ல தமிழ் மீது அவருக்கு நல்ல அக்கறை இருக்கு, இண்டிவிஜுவல் அவருக்கு இருக்கு. பட் ஆனா RSS கொள்கை அவர் தடுக்குது. நீ வந்து நம்ம சமஸ்கிருதம் தான் கொண்டு போனா அவன் தடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு வேற வழி இல்லை. அவர் ஒரு RSS இயக்கத்துல இருந்து வந்தவர். அதனால வந்து அவங்களுக்கு படித்து தான் போகணும். எல்லா மாநிலத்திலுமே நான் சொல்றேன், நமக்கு எல்லாருக்குமே நம்மள மாதிரி திராவிட இயக்கங்கள் எல்லாம் நம்மள மாதிரி அதிலேயே ஊறி வந்தவங்களுக்கு நான் இந்திய கத்துக்க விருப்பம் இல்ல. போகிற அந்த முந்தா நாள் கூட ஒரு பொண்ணு வந்தது, நான் ஹிந்தி பேசுறேம்மா எனக்கு வேலை தெரியல. நான் சொன்னேன்மா என்னால வேலை கொடுக்க முடியாது, ஏன்னா நீ பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது உனக்கு புரியாது, எனக்கு இருக்கிற வயசுல நான் மண்டையை உருட்ட முடியாது, வேண்டாமா நீ இப்ப இந்தியோட. ஏன் நான் இந்திய கத்துக்கல, நம்ம இந்தி கத்துக்க விருப்பப்படல. அது நல்ல லாங்குவேஜ் தான், நல்ல இதுதான். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான வந்து கொள்கை, இந்த மாதிரி வெறுப்பெல்லாம் நம்மளுடைய கொள்கையில தாய்மொழியை வந்து நம்ம படிக்கிறது எந்த ஒரு அச்சம் அந்த ஹிந்தி படிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. பட் தப்பு இல்லங்க, தமிழக அரசு என்ன சொல்லுங்க, ஆர்வத்தை வந்து நம்ம ஒண்ணு படிக்க கூடாதுன்னு சொல்லல, நீ வந்து திணிக்காதேன்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி சமஸ்கிருதத்தை நீங்க அப்படியே ஹிந்தி மொழியை கொண்டு வரீங்க. அப்புறம் சமஸ்கிருதம் ஆதி காலத்துல நாங்க தான் தமிழர்கள் தான் முதல் மூத்த குடின்றாங்க. அப்ப எங்கள்ல இருந்தா நீங்க பிரிஞ்சு போய் அப்படியே போயிருப்பீங்க. சரி, நான் உங்களை கேக்குறேன், உங்க பையனுக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாது. உங்க பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் 2 பொண்ணுங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம யாருமே ஹிந்தி கத்துக்கக்கூடிய அந்த மனநிலை இல்ல, அந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இப்ப ஹிந்தி கத்துக்கணும் அவசியம் எல்லாரும் என்னமா இங்கிலீஷ் தமிழ் நம்ம நிம்மதியா இருக்கிறோம். ஹிந்தி கத்துக்கணும் அவசியம் கிடையாது. இப்ப நான் ஒரு தொலைக்காட்சி வச்சிருக்கேன்ல, ஒண்ணு இல்ல, பாரத பிரதமர் ஹிந்தியில ஏதாவது பேசியிருப்பாரு, அதை அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு ஆப் இருக்கு, அதுல பாத்துட்டோம்னா தமிழ்லே வந்துருது. அப்ப தமிழ்ல இந்திய பாரத பிரதமர் என்ன பேசியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. சோ அவர் ஹிந்தியில பேசினத நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இப்ப இந்த மலேசியால பேசுனதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்த்தேன். அப்ப படிச்ச பசங்களுக்கு இது ஈஸியா தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், எல்லா நிறுவனத்திலும் தமிழ்நாட்டுல தமிழ் படிக்க தெரியவர்களுக்கு தான் வேலை. அத சொல்லுங்க. இப்ப நான் உண்மையிலேயே உங்களை ரொம்ப பெருமையா பேசுறேன், தமிழ் படிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும் தான் வேலை. ஆமா, தமிழ்நாட்டுல தமிழருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க யாருக்குனாலும் கொடுங்க, தமிழ்நாட்டுல வேலையை கொடுத்து தமிழுக்கு தானே கொடுக்கணும். போன எடப்பாடி ஆட்சியில 132 பேரு தமிழ்நாட்டுடைய எலக்ட்ரிக் போர்ட்ல வந்துட்டாங்க, இன்ஜினியர்ஸ் 132 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, ஹிந்திக்காரவங்களுக்கு. நம்ம தளபதி தமிழ் அப்படி இருந்து அதே விட்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் தலைப்பு நிறுவனத்துறை தமிழ்நாடு, ஆனா இந்திக்கார இன்ஜினியர் கூட உட்காந்துருக்காங்க. ஒரு பேங்க் ஒண்ணு போனோம், அது என்ன பேங்க், வெறும் இந்தியா பேசுனாங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், IOB, எல்லாம் இந்திக்கார பசங்க. எங்கடா தமிழ்காரன், எங்கடா வேர் இஸ் தி தமிழ் பீப்பிள் கேட்டோம். அப்ப ரைட், அப்ப நம்ம இங்கிலீஷ்ல படிச்சுக்கிறோம், அவங்களும் இங்கிலீஷ்ல படிச்சுதான் வராங்க. அப்ப அவங்க லாங்குவேஜ் ஒண்ணு படிச்சுக்கிறாங்க, நம்ம சென்ட்ரல் லாங்குவேஜ் ஒண்ணு படிச்சுக்கிறோம். அது மாதிரி படிச்சுட்டு போகுது தானே. தமிழ்நாட்டை வந்து இழிவுபடுத்தலாம் முடியல. தமிழ் வந்து நல்ல லாங்குவேஜ் ஒத்துக்கிட்டாரு, விடுங்க, அதெல்லாம் ஒத்துக்குச்சு, அவ்வளவுதான். மத்தவங்க பத்தி நம்ம கவலை கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம கமல்ஹாசன் சார் பேசுறத நாம வந்து அந்த அவங்களை உட்கார வச்சு, யார் யாருக்கு புரியலையோ எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவோம். அதிமுக கூட்டணிக்கு என்டிஏக்கு நிறைய ஆதரவு இருக்கு, அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதிமுக கூட்டணி யாரு பயங்கரமா எல்லாம் பேசிக்கிறாங்க. எந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போடுவாங்க? இப்ப நான் ஒரு கிறிஸ்துவ கூட்டமைப்பு வச்சிருக்கேன், அந்த கூட்டமைப்புல நாங்க பேசுறோம், எக்காரணத்தை கொண்டும் நாம யார் நமக்கு செய்தார்களோ அவருக்கு ஓட்டு. அதே போல புதுசா வந்தவர்களுக்கும் நீங்க வாக்களிக்க கூடாதுன்னா நான் வந்து இல்ல மீட்டிங்ல பேசியிருக்கேன், நான் மீட்டிங்ல பேசியிருக்கேன், புதிதா வந்தவர்களுக்கு நான் கிறிஸ்தவனுக்கு நான் செய்யணும், அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனா நான் வந்து செய்வேன்னு சொல்லி நம்பி போவாத. இன்னி வரணும் திமுகன்ற ஒரு கட்சி கிறிஸ்தவர்களுக்காக நின்ன கட்சி, ரைட்டுங்களா? கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக என்றும் அள்ளி வழங்கக்கூடிய சலுகைகளை அள்ளி வழங்கக்கூடிய திராவிட இயக்கம் அது. அதனால திமுகக்கு வாக்களிப்போம் என்று எங்க கிறிஸ்தவ கூட்டமைப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நேற்று நடந்த கூட்டத்துல இதுதான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஒரு பேப்பரே கொண்டு போய் நாங்க இந்த மாதிரி வந்து திமுக ஆதரவு கொடுக்க போறோம், முதலமைச்சர்கிட்ட கொடுக்க போறோம். நீங்க ஆதரவு கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ திமுக வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு எப்பவும் பேசுறாங்க, அதனால நீங்க திமுக கிடைக்கிறீங்க. அதே மாதிரி பாஜக வந்து இந்துக்களுக்கு நல்லது செய்யறாங்க, பாஜக பேசுறாங்க. இப்ப இந்து மதம் முஸ்லீமா நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா, இல்ல நல்லது செஞ்சதுக்காக ஓட்டு போடுறீங்க? கிறிஸ்தவ மக்கள் இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த பிரச்சனைகளும் எல்லா இடத்துல கிறிஸ்தவர்கள் வந்து பாதிக்கப்பட்டத யாருமே மறுக்க முடியாது, யாரும் மறக்க முடியாது. வட மாநிலத்துல ஒரு தொப்பி வித்துட்டு இருக்காங்க, அவனை கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க ஒருத்தன். ஒரு கேள்வி போய் ஒரு ஸ்கூல்ல போய் கலாட்டா பண்ணிருக்காங்க, கிறிஸ்துமஸ் ட்ரீயை வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்தால் இந்த பிஜேபிக்கு நீ வாக்களித்தால் இதுதான் நடக்கும். அந்த தமிழ்நாட்டுக்குள்ள வருவாங்க. இல்ல அந்த சம்பவம் நடக்கும் போது கிறிஸ்துமஸ்க்கு பாதுகாட்டே போய் மோடி அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் வாங்கினாங்க. அது வேற உடைக்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்ல ஆனா பண்ணல. அதே நிலைமை தமிழ்நாட்டில் தொடரும். இதை வச்சு நீங்க வாக்களிங்கள் திமுக தான் சொல்லுவோம் நாங்க. பிஜேபிக்கு எந்த முஸ்லிம்ஸ் போட மாட்டாங்க, எந்த கிறிஸ்தவனும் போட மாட்டாங்க. தமிழ்நாட்டுல ஜாதி பிரச்சனை வேணும், மத கலவரம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க இருக்க நம்ம எல்லாம் வந்து மத கலவரமே கிடையாதுங்க. எல்லாமே நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அண்ணன் தம்பிங்களா ஒன்னா இருக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வேலை செய்யற இடத்துல கிறிஸ்துவர் வேலை செய்யறாங்க, இந்துஸ் வேலை செய்யறாங்க, முஸ்லிம்ஸ் வேலை செய்யறாங்க. ஒருத்தர் லீவ் எடுத்துக்கும் போது ஒருத்தர் இப்போ தீபாவளி அன்னைக்கு இந்துஸ் லீவ் எடுத்துக்குவாங்க, அந்த டைம்ல கிறிஸ்டியன்ஸ் வேலை செய்வாங்க. முஸ்லீம் ரம்ஜான் அன்னைக்கு முஸ்லீம் லீவ் எடுத்துக்குவாரு, கிறிஸ்டியன் வேலை செய்வான். இப்படிதான் நம்ம எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ஜாதி கலவரம் எல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க திரும்ப உள்ள விட்டோம்னா ஜாதி கலவரம். நீங்க பாருங்க, இந்த முறை டெஃபினட்டா பல இடங்களில் அந்த கூட்டணி வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான வீழ்ச்சியை வந்து சந்திப்பார்கள். அப்ப வெற்றி கழகம் விஜய். அததான் சொல்றேன், புதிதா வந்தவர்கள், அததான் சொல்றேன், புதிதா வந்தவர்களுக்கு கிறிஸ்தவ ஓட்டு எனக்கு தான், நான் கிறிஸ்டியன் போய் நின்னா ஓட்டு போடாதீங்க. இன்னிவரையும் திராவிட இயக்கம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு செஞ்ச நன்மைகளை நினைத்து பார்த்து ஓட்டு போடுங்க. புதியதா வந்தவனுக்கு ஓட்டு போட. டேய் 41 பேர் யாருன்னா அவனுக்கு பதில் சொல்றான். முதல்ல 49 பேர் என் உயிர், என் அக்கா தங்கச்சிங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கல்ல போய் நீ போய் எலெக்ஷன்ல நின்று ஓட் ஜெயிச்சு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக பாக்குறியா? எஸ்வி சேகர் இருக்காங்க. எஸ்வி சேகர் அந்த விஜயின் பேர் கேட்டாலும் நம்ம கடுமையா நடிகர் எஸ்வி சேகர் அற்புதமா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. எப்படின்னா அவர் கேட்டுட்டே வராங்க. அப்ப அவர் சொல்றாரு, திமுக மீது ஊழல் சொல்றாரு அப்படின்னு ஒரு பேட்டியாளர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஊழல்னா முதல்ல இவருக்கு என்னன்னு தெரியுமா, இவர் என்ன செய்ய போறான்னு சொல்லுங்க. ரெண்டாவது, இவர் வாங்கின காருக்கே டாக்ஸி கட்ட முடியல, இவர் வந்து ஊழலை பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்டார். அவர் இவர் வாங்கின காருக்கு டாக்ஸே இருக்குல்ல சார். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், திஸ் விஜய் இஸ் நாட் அ பர்சன். யாரும் எனக்கு தெரிஞ்சு விசில் அடிக்கிற பசங்களும் கரெக்டா விசில் சின்னத்தை கொடுத்தாங்க, எல்லாம் விசில் அடிச்சுக்கின்னு விஷயம் விசில் அடிக்கிறாங்க. விசில் அடிக்கத்தான். ஆமா, ஃபுல்லா விசில் அடிக்கிறாங்க. எல்லாம் 13 14 எல்லாம் அநாகரிகமாச்சம்மா. அந்த விசில் சின்னதான் கொடுத்துருக்கா. இப்ப அதை வச்சுக்கின்னு ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. எப்படியோ போகட்டும். அந்த கட்சி பாருங்க எப்படி இருக்குது. அந்த லாட்டி டிக்கெட் மருமக எல்லாம் பாத்துடுவாங்க. செங்கோட்டையன் வாயே திறக்க மாட்டார். செங்கோட்டையன் அவரு அந்த புசிய கட்சி, அது புசிய ஆனந்த் ஃபுல்லா லிக்கர் ஷாப் வச்சுக்கிறாரு. அதான் சொல்றது லாட்டி டிக்கெட் மருமக. அந்த கட்சியோடைய நிலைப்பாடெல்லாம் பாருங்க. எத்தனை பேர் எப்படி எப்படி ஒருத்தருடைய நிலைப்பாடுகள் உள்ள ஆட்கள் அங்க, அதாவது வித்தியாசமான நிலைப்பாடு உள்ள ஆட்கள் உள்ளார. இவங்க இந்த கட்சியை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால இந்த கிறிஸ்தவ ஓட்டு இந்த முறை நான் கூட்டமைப்புல பேசியிருக்கேன். ஆமா, கூட்டமைப்புல பேசியிருக்கோம். எல்லா கிறிஸ்தவனும் கையெழுத்து போட போறாங்க. அதை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண. கூட்டமைப்பிலே ஒன்று சேர்ந்து இந்த வேலையை முடிச்சிட்டீங்க. ஆமா, 100%. நேற்று நாங்க மீட்டிங்ல எல்லாமே ஒட்டுமொத்தமா திமுக கூட புதியவர்களை நம்பி கிறிஸ்துவ ஓட்டுகளை இழக்காதீர்கள், நம்பாதீர்கள். ஏன்னா இன்னி வரலுமே திராவிட இயக்கம் நம்ம தைரியமா போய் என்னைக்கு வேணாலும் கேட்கலாம். நம்ம உரிமையை திராவிட நம்ம திமுக போய் கேட்கலாம். ஏங்க எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி தேவை, நம்ம தைரியமா கேட்கலாம். இல்ல மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் 100%. அதுல எந்த ஒரு சந்தேகமும். வேற யாரு இந்த தமிழ்நாட்டு ஆளக்கூடிய தகுதி இருக்கு சொல்லுங்க? தகுதி யாருக்கு இருக்கு சொல்லுங்க? விஜய்க்கு இருக்கா? எடப்பாடியாருக்கு இருக்கா? என்ன இருக்கு? யாருக்கு இருக்கு? யாருக்குமே கிடையாது. மக்களை சந்திக்காத எடப்பாடியார் போய் கட்சியை போய் அந்த அம்மாவும் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த மாபெரும் இயக்கத்தை போய் அடமானத்தை வச்சிருக்கிற நீ எங்க? ஓஹோ, அடமான வச்சு எதுக்கு? உன் சுயநலத்துக்காக, உங்களுடைய சுயநலத்துக்காக வச்சிருக்கீங்க. இப்படியாப்பட்ட வந்து ஒரு லீடர்ஸ் எல்லாம் இந்த தமிழ்நாட்டுல யாருக்கு ஆடக்கூடிய அதிக வந்து இது இருக்குது சொல்லுங்க. நீங்க அடமானம் வச்சு உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறீங்க? உங்களுக்கு எப்படி ஓட்டு இல்ல, உங்களுக்கு என்ன ஆட போறீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகி?
முதலமைச்சர் நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த முறை? உங்களுக்கு என்ன முதலமைச்சர் ஆகி அங்க வந்து அப்படியே தூக்கி தமிழ்நாட்டு கொண்டு போய் அடகு வச்சுட்டு போயிடுவாரு. ஓஹோ, புரியுதுங்களா? நாம இங்க ஜாதி கலவரம், எல்லா கலவரத்தையும் வந்து சாரி மத கலவரம் எல்லாரும் அச்சுக்கும் போக வேண்டியதுதான். இதுதான் நடக்க போகுது. அதனால என்னது திமுக இப்ப மட்டும் என்ன நடந்துட்டு இருக்க? இப்ப நமக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நடக்கிறோம். தமிழ் சொல்லிட்டா தமிழ் தலை நிமிர்ந்து நல்ல நான் சொல்லிட்டேன். நம்ம தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருக்கோம். இன்னும் இதை விட வேற என்ன வேணும்? ஓஹோ, சொல்லுங்க. இங்க என்ன மத கலவரமா நடந்துட்டு இருக்குது? ஒரு இடத்துல காட்டுங்க மத கலவரத்தை. மதக்கலவரத்தை ஏற்படுத்திட்டு வந்தாங்க, நான் விடல. இவங்க ஒரு இடத்த காட்டுங்க. எங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. திருப்பரங்குன்றத்துல அவருடைய எல்லா பிம்பத்தையும் அடிச்சு ஒடிச்சு போயிட்டோம். அதனால ஒரே சொல்லுங்க, தமிழ்நாடு சேஃபா இருக்கணும், தமிழ்நாடு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னா அது திமுக மட்டும் நாள் தான் முடியும். நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டும் தான் கொடுக்க முடியும். எங்க தளபதி வாழ்க. தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகள் வந்து நிச்சயமா ரொம்ப வெறுப்பை உண்டு பண்ணா அப்படியே கொந்தளிச்சு பேச வைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதை செய்யறவங்க, நல்லதை பேசுறவங்கள்ட்ட தான் நம்ம பேட்டி எடுப்போம். அதாவது மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கிறத தெரிஞ்சுதானே மக்களுக்கு போய் சேரணும். உண்மையை சொல்றதுக்கு தானே உங்க, அதனாலதான் உங்களை தேடி வரணும். ரொம்ப நன்றிம்மா, நன்றி.